வணக்கம். மதுரை மாநாட்டு திடல்ல இருந்து. என்னடா கார்ல உட்காந்துருக்கான் மாநாடு திடல்னு நினைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க. அங்கே சிக்னல் பிரச்சனை. ஒரு வீடியோ எடுத்து நம்ம அப்லோட் பண்ணுறது கூட சிரமமாக இருக்குது அப்படிங்கிறதான். அதுவும் இந்த நேரத்தில், அதாவது கிட்டத்தட்ட 20 லட்சம் பேரை நெருங்கிட்டோம். வாகனங்கள் நிற்கிறதுக்கு இடம் இல்லை. காலையில் கிட்டத்தட்ட அதிகாலையில் 2 மணிலேருந்து இந்த பார்க்கிங் வேலைகளை, அந்த வாகனங்களை ஓரங்கட்டக்கூடிய வேலைகளை நம்ம செஞ்சுட்டு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டீ சாப்பிடலாம் பண்ணு கொஞ்சம் தூரமாக வந்தேன். அப்போ தான் ஒரு சேனலில் ஊடகத்தில் போட்டிருக்காங்க, இங்கே பாருங்க, இங்கெல்லாம் மதுபான கடையில் மதுபானம் பயங்கர விற்பனையில் இருக்கு. ஓஹோன்னு தமிழக வெற்றி கழகத்தில் வர்ற எல்லாருமே குடிகாரர்கள் போல். இன்னைக்கு மக்களை குடிக்க வைக்கிற இந்த திமுக அரசை இவங்க பேசுறதுக்கு வழி இல்லாமல் அரசியல்ல புதிதாக கால் வச்சு 2026 ஒரு ஆட்சியை பிடிக்க போறோம் அப்படிங்கிற நம்பிக்கையில மக்கள் இருக்காங்கல்ல. இந்த சூழ்நிலைமையில இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இருக்கிற ஒயின் ஷாப்பு பூரா திறந்து இருக்கு. தமிழக வெற்றி கழகத்துல இருந்து வர்றவங்க பூரா ஒரு கோட்டர் பாட்டிலும் பிரியாணியும் கையில கொண்டுகிட்டு வர்ற மாதிரியும் பொய்யான தகவலை வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த மீடியா. ஏன்னா இது எதுக்காக சொல்றதுன்னா, மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க. நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா உடனேலாம் நம்ப மாட்டாங்க. அங்கே களத்தில் இருக்காங்கல்ல, 20 லட்சம் பேர் இருக்கிற இடத்துல இவர் எப்படியோ அந்த ஒரு பாட்டில் எடுத்துட்டாரா, இல்லை ஒரு பாட்டில் கொண்டாந்து. ஏன்னா விக்கிரவாண்டி மாநாட்டில் இப்படி தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு 2 பேரை சரக்கை ஊற்ற சொல்லி அதை போய் அந்த வீடியோவை பார்த்துக்கிட்டே அவன் ஊற்றினா பாருங்க. அதே மாதிரி இவங்க அந்த திடலில் என்னமோ குடிச்சிட்டு அங்கே போட்டு எல்லாருமே கிளம்பி வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்த பக்கத்தில் எந்த காலும் இல்லை, ஆளும் இல்லை. இதெல்லாம் ஒரு வேலையா அப்படிங்கிறது சமூக ஊடகம் இந்த சமூகத்தின் 4வது தூணுங்கிறாங்க. இது 4வது தூணு மாதிரியும் தெரியல, வேற ஃபேனு மாதிரியும் தெரியல. ஏதோ ஒன்று நடக்குது. மக்கள் விழிப்போட இருங்க. இந்த ஊடகங்களில் பேசுறத நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நம்ம புரிஞ்சு பேசுறது நல்லா இருக்கும். அதனால வதந்திகளை நம்ப வேண்டாம். இந்த பதிவை போடுறதுக்காக தான் நான் கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்தில் வந்து வாகனத்தை ஓரமாக நிறுத்தி பதிவை போட்டு இங்கேருந்து அப்லோட் பண்ணிட்டு கிளம்புறேன். தயவு செஞ்சு எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுப்பினர் தொண்டர் என்று நம்ம இருக்கிறோம் அப்படின்னாக்கா இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் எல்லாருக்கும் போய் சேரும். டேய், எங்களை நீ பொய்யான தகவலை சொல்லி எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் பேரை கெடுக்காத அப்படிங்கிற நம்ம சொல்லணும் அப்படின்னாக்கா இந்த ஷேரு, லைக்கு, சப்ஸ்கிரைபில் தான் இருக்குது. நன்றி.